சனி தசை 4வது தசை, செவ்வாய் தசை 5வது தசை, குரு 6வது தசை, ராகு 7வது தசை நடக்கும்போது கண்டம், நோய் நொடி, விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பொருள் இழப்பு, உயிரிழப்பு கூட சில நேரத்தில் ஏற்பட்டுரும். அப்படிப்பட்ட காலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு பாலாபிஷேகம், நெய் தீபம், அதே மாதிரி அந்த பாலாபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களால் பலவீனப்பட்டு மாரக தசை புத்தி நடைபெறக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நவமி தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நான் அதுமாதிரி சில ஒரு 3 நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த தசையில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வர்றது நல்லது. கண்டிப்பாக அவங்க திதி